நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம ஜெயம் ரவி அண்ணா வந்து தக்லீஃப் படத்துல இருந்து அவர் வந்து வெளியே போயிட்டாரு அப்படின்ற நியூஸ். நம்ம ஜெயம் ரவி அண்ணா நடிக்கிற ஜீனி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அப் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜிபி பிரகாஷ் அண்ணா நடிக்கிற படங்கள்லாம் வந்து பேக் டு பேக் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம டைரக்டர் மணிரத்னம் இவரோட டைரக்ஷன்ல நம்ம கமல் சாரோட நடிப்புல உருவாகுற படம் தான் வந்து தக் லைஃப். ஏற்கனவே வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம துல்கர் அண்ணா வந்து அவருக்கு இருக்கிற டேட்ஸ் ப்ராப்ளம்னால இந்த தக் லைஃப் படத்துல இருந்து அவர் வந்து வெளியேறிட்டாரு, அவரு இந்த படத்துல நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஜெயம் ரவி அண்ணாவும் வந்து நிறைய படங்கள்ல அவர் வந்து ரொம்ப பிஸியா கமிட் ஆகிட்டு அவர் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காருல்ல, அதனால அவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ்ல அதாவது கால் ஷீட்ல பிரச்சனை வந்து இருக்கு. அதனால அவரு வந்து இந்த தக்லீஃப் படத்துல அவர் வந்து நடிக்கல, அவரு இந்த தக்லீஃப் படத்துல இருந்து வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லி இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட கரியர்லயே வந்து ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிலிமா உருவாகுற படம் தான் வந்து ஜீனி. இந்த படத்தை வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பிலிம்ஸ் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க. இப்போ அந்த ஜீனி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட இந்த ஜீனி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கு. நம்ம ஜெயம் ரவி அண்ணாவோட இந்த ஜீனி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்றாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட நடிப்புல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெபல் படம் வந்து இந்த மார்ச் 22 ரிலீஸ் ஆகிட்டு சமயம் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவரோட நடிப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி கல்கோன் படம் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஜிவி அண்ணாவும் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற டியர் படம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 11 அன்னைக்கு ரிலீஸ் வந்து ஆக போகுது. அதுக்கப்புறமா நம்ம ஜிவி அண்ணா ஹீரோவா நடிக்கிற கிங்ஸ்டன் இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து ஆக போகுது. நம்ம ஜிவி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்லாவும் வந்து பயங்கர பிஸியா வந்து பேக் டு பேக் பிலிம்ஸ்ல அவர் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல ஆக்டிங்லயும் அவரோட படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. நம்ம ஜிவி அண்ணாவோட இந்த படங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.